أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. இந்த வசனத்தின் பொருள், நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து இறைவழியில் செலவு செய்யாதவரை உங்களால் ஒருபோதும் முழுமையான நன்மையை பெற முடியாது. மேலும் நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் அதை நிச்சயமாக நன்கறிகிறான். உயர் வகையான நன்மை, முழுமையான நன்மை பிர் என்று கூறப்படுகிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் இது குறித்து இவ்வாறு கூறுகிறான்: நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொருள்களை அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக செலவு செய்யாத வரை, அவற்றை அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக செலவு செய்யாத வரை உங்களால் முழுமையான நன்மையை பெற முடியாது. எனவே அல்லாஹ்வின் விருப்பத்தை தேடிக்கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கையாளர் ஒருவர் தன்னை இறைவனுக்கு அருகில் கொண்டு வரக்கூடிய நன்மைகளின் அந்த தரத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார், செய்யவும் வேண்டும். திருக்குர்ஆனில் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு பல இடங்களில் பலவிதமாக வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. பல்வேறு நன்மைகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் வழியில் பொருளை செலவு செய்வதையும் ஒரு நன்மையாக கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்திலும் இறைவழியில் செலவு செய்வது மிக பெரும் நன்மையாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கூறுகிறான், எந்த செல்வத்தை அல்லது எந்த பொருளை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ அதை நீங்கள் இறைவழியில் செலவு செய்வீர்களாயின் இது பெரிய நன்மையாக ஆகும். ஐயமின்றி அல்லாஹ் அவனது விருப்பத்தை பெறுவதற்காக செய்யப்பட்ட எல்லா நன்மைகளுக்கும் வெகுமதி வழங்குகின்றான்தான். ஆனால் மனிதனுக்கு செல்வத்தின் மீது அன்பு இருப்பதனால் அதன் பக்கமும் சிறப்பு கவனமூட்டப்பட்டுள்ளது. எனவே ஈமான், உண்மையான நன்மை மற்றும் தியாகத்தின் உயர் தரத்துக்கான ஒரு தரமாக அல்லாஹ் நீங்கள் விரும்புவதை தியாகம் செய்வதை நிர்ணயித்துள்ளான். இது குறித்து அவன் இவ்வாறு கூறியுள்ளான்: அதன் மீதான அந்த அன்பு இல்லாமல் நீங்கள் விரும்புவதை அல்லாஹ்வின் வழியில் கொடுத்து விடுவதுதான், அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக அதை தியாகம் செய்து விடுவதுதான் உண்மையான நன்மையாகும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது குறித்து பல இடங்களில் விளக்கி கூறியுள்ளார்கள். எனவே அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், செல்வத்தின் மீது அன்பு இருக்கக்கூடாது. இன்றைய காலத்திலோ இது மிகவும் சிரமமான பணியாகும். அன்னார் கூறுகிறார்கள், செல்வத்தின் மீது அன்பு இருக்கக்கூடாது. இறைவன் கூறுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது, நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யாத வரை உங்களால் ஒருபோதும் நன்மையை பெற முடியாது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தோடு இன்றைய நாள்களின் நிலைமைகளை ஒப்பிட்டால் இந்த காலத்து நிலைமைகள் மீது பரிதாபம் ஏற்படுகிறது. ஏனென்றால் உயிரை விட பிடித்தமானது எதுவும் இல்லை. மேலும் அந்த காலத்தில்
ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அல்லாஹின் வழியில் உயிரைத்தான் கொடுக்க வேண்டி வந்தது. அன்னார் கூறுகிறார்கள், உங்களைப் போன்று அவர்களுக்கும் மனைவி மக்கள் இருந்தார்கள். உயிர் எல்லாருக்கும் பிடித்தமானதாக உள்ளது. ஆனால் அவர்கள் எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹின் வழியில் உயிரை அர்ப்பணித்துவிட வேண்டும் என்ற ஆவலில் இருந்து வந்தார்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், பயனற்ற வீணான பொருள்களை செலவு செய்வதால் ஒரு மனிதன் நன்மை செய்வதாக வாதிக்க முடியாது. நன்மையின் வாசல் குறுகலானதாக உள்ளது. நன்றாக நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள், வீணான பொருள்களை செலவு செய்வதால் எவரும் அதில் நுழைய முடியாது. ஏனென்றால் திருக்குர்ஆனில் தெளிவாக இவ்வாறு உள்ளது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். பொருள், விருப்பத்திலும் விருப்பமான, நேசத்திலும் நேசமான பொருளை செலவு செய்யாதவரை இறைவனுக்கு விருப்பமானவர், பிடித்தமானவர் என்ற தரத்தை பெற முடியாது. துன்பத்தை சகித்து கொள்ள விரும்பவில்லை என்றால், உண்மையான நன்மையினை மேற்கொள்ள விரும்பவில்லை என்றால் எவ்வாறு வெற்றி பெற முடியும், நோக்கத்தை அடைய முடியும்? சஹாபா பெருமக்களுக்கு கிடைத்த அந்த தரத்தை அவர்கள் இலவசமாக அடைந்து விட்டார்களா? உலக பட்டங்களை பெறுவதற்காக எவ்வளவு செலவுகளையும் துன்பங்களையும் சகித்து கொள்ள வேண்டி வருகிறது. பிறகுதான் ஒரு சாதாரண பட்டம் கிடைக்கிறது. அதன் மூலம் மனநிறைவும் மன நிம்மதியும் கூட கிடைக்க முடியாது. பிறகு சிந்தித்து பாருங்கள், உள்ளத்துக்கு திருப்தி அளிக்கக்கூடிய, இதயத்துக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய மற்றும் கருணையுள்ள எஜமானனின் திருப்திக்கு அடையாளமான ரலியல்லாஹு அன்ஹும் என்ற பட்டம் வெறுமனே எளிமையாக கிடைத்துவிட்டதா? அன்னார் கூறுகிறார்கள், விஷயம் என்னவென்றால், தற்காலிக சிரமங்கள் பொறுத்து கொள்ளப்படாதவரை உண்மையான மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற இறை திருப்தி கிடைக்க முடியாது. இறைவனை ஏமாற்ற முடியாது. இறை விருப்பத்தை பெறுவதற்காக சிரமங்களை பற்றி கவலைப்படாதவர்கள் நட்பேறு பெற்றவர்களாவார்கள். ஏனென்றால் நிரந்தர மகிழ்ச்சியும் நிரந்தர நிம்மதியின் ஒளியும் இந்த தற்காலிக சிரமத்திற்கு பிறகுதான் நம்பிக்கையாளருக்கு கிடைக்கிறது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், உலகத்தில் மனிதன் செல்வத்தை மிக அதிகமாக நேசிக்கிறான். இதனாலேயே கனவுகளுக்கு விளக்கமளிக்கும் நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, ஒருவர் கனவில் கல்லீரலை எடுத்து யாருக்காவது கொடுப்பது போன்று பார்த்தால் அதன் பொருள் செல்வமாகும். இதன் காரணமாகவே உண்மையான இரையச்சம் மற்றும் ஈமானை பெறுவதற்காக இவ்வாறு கூறியுள்ளான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் மிகவும் விருப்பமான பொருளை செலவு செய்யாதவரை உங்களால் உண்மையான நன்மையை ஒருபோதும் பெற முடியாது. ஏனெனில் இறைவனின் படைப்பினத்துடன் அனுதாபத்துடனும் நல்ல முறையில் நடந்து கொள்வதன் ஒரு பெரும் பங்கு செல்வத்தை செலவு செய்வதற்கான தேவையை கூறுகிறது. இனத்தின் மக்கள், அதாவது உங்களது சமுதாயத்து மக்கள் மற்றும் இறைவனின் படைப்பினங்கள் மீது அனுதாபம் காட்டுவது எத்தகைய ஒரு விஷயம் என்றால் அது ஈமானின் இரண்டாவது அங்கமாகும். அதுவன்றி ஈமான் முழுமையடைவதும் இல்லை, உறுதியாவதும் இல்லை. மனிதன் அர்ப்பணித்திடாதவரை மற்றவர்களுக்கு எப்படி பலன் சேர்க்க முடியும்? பலனை எட்ட வைப்பதற்கோ தியாகம் செய்ய வேண்டி வருகிறது. மற்றவர்களுக்கு பலன் சேர்ப்பதற்கும் அனுதாபம் காட்டுவதற்கும் அர்ப்பணம் அவசியமான விஷயமாகும். இந்த வசனத்தில் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற வசனத்தில் இந்த அர்ப்பணத்திற்கான போதனை மற்றும் நேர்வழி வழங்கப்பட்டுள்ளது. எனவே பொருளை அல்லாஹின் வழியில் செலவு செய்வதும் மனிதனின் நட்பேறு, இறையச்சத்தின் தரம் மற்றும் அளவுகோலாகும். அன்னார் கூறினார்கள், ஹஜ்ரத் அபு பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வில் இறைவனுக்காகவே அர்ப்பணிப்பதற்கான தரமும் அளவுகோலும் எதுவாக இருந்ததென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேவையை எடுத்துரைத்தார்கள். அவர்கள் வீட்டின் மொத்த மூலதனத்தையும் எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள். வீட்டின் பொருள்கள் அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள். பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுரை வழங்கியவாறு இவ்வாறு கூறினார்கள், செல்வத்தை நேசிக்காதீர்கள். அல்லாஹ் கூறுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது, நீங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பொருளை செலவு செய்யாத வரை உங்களால் பிர் வரை சென்றடைய முடியாது. அந்த உண்மையான நன்மையை, முழுமையான நன்மை வரை சென்றடைய முடியாது. நான் முதலில் கூறியது போன்று உயர் வகையான நன்மை, முழுமையான நன்மை பிர் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இதுதான் அந்த ரகசியமாகும். இதை இன்று அஹ்மதியா ஜமாத் மக்கள் சரியான முறையில் புரிந்துள்ளார்கள்.
மேலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தர்பியத்தின் தாக்கத்தினாலேயே இன்று வரை இந்த தியாகங்களுக்கான தரத்தை நாம் பார்த்து கொண்டே செல்கிறோம். சஹாபா பெருமக்கள் நிலைநாட்டிய அந்த தரம் பிறகு அவற்றை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் அன்னாருக்கு அருகில் இருந்தவர்கள் அன்னாருடைய சஹாபா பெருமக்கள் நிலைநாட்டினார்கள். அதற்கு பிறகு ஹிலாஃபத்தின் காலகட்டத்தில் ஒவ்வொரு காலத்திலும் நாம் இந்த தியாகங்களை பார்த்து வருகிறோம். இன்று வரை இதே தியாகங்கள் நமக்கு தென்படுகின்றன. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருள் தியாகத்தை மிகவும் அதிகமாக வலியுறுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த விஷயத்தை அன்னாருடைய சஹாபா பெருமக்கள் புரிந்தார்கள். மேலும் இதன்படி நன்றாக அமல் செய்தார்கள். ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இருவரை தவிர வேறு யாரையும் பொறாமையாக பார்க்கக்கூடாது. ஒருவர் அல்லாஹ் தனக்கு செல்வத்தை வழங்கியிருக்க அதை அவன் வழியில் செலவு செய்துவிடும் மனிதராவார். இரண்டாமவர் அல்லாஹ் தனக்கு புரிதலையும் அறிவுடைமையையும் மதிநுட்பத்தையும் வழங்கியிருக்க அதை வைத்து மக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய மனிதராவார். எனவே இந்த தரத்தை தான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சஹாபாவிடம் உருவாக்குவதற்காக அறிவுரை கூறினார்கள். மேலும் இது உருவானது. ஒரு அறிவிப்பில் வருகிறது, அதை ஹதரத் அபு மஸ்ஊத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா வழங்குமாறு வழிகாட்டும் போது எங்களில் ஒருவர் சந்தைக்கு செல்வார். அங்கு கடுமையாக உழைத்து ஊழியம் செய்வார். அதில் ஊதியமாக ஒரு முத் அளவு தானியங்கள் ஏதும் கிடைக்கும். இந்த முத் என்பதும் சில கிலோவுக்கு நிகரான ஒரு அளவுகளாகும். எது கிடைத்தாலும் அவர் அதை சதக்காவாக வழங்கிவிடுவார். நாம் அதில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த அந்த திட்டத்தில் பங்கு பெற வேண்டும், அதுவும் சம்பாதித்து பங்கு பெற வேண்டும் என்ற முயற்சி இருக்கும். யாரிடமிருந்தாவது கேட்டு வாங்கி பங்கு பெற வேண்டும் என்றல்ல, மாறாக கடினமாக உழைத்து சம்பாதித்து பங்கு பெற வேண்டும். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், இப்பொழுது அவர்களில் சிலருடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், அந்த தியாகங்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு அதிகமாக நற்கூலி வழங்கினான் என்றால், இப்பொழுது அவர்களிடம் ஒரு லட்சம் திர்ஹம்கள் இருக்கின்றன. எவர்கள் கூலி வேலை செய்து சந்தா கொடுத்து வந்தார்களோ அவர்கள் இப்பொழுது லட்சங்களுக்கு அதிபதிகளாக உள்ளார்கள். ஆக இதுதான் தியாகத்துக்கான அந்த பரக்கத்தாகும். ஆக இந்த ரகசியத்தை தான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மையும் மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனில் இவ்வாறு அறிவுறுத்தியுள்ளான், நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யுங்கள், மேலும் உங்களுக்கு பிடித்தமானவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். அறிவிப்பில் இதுவும் வருகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளை சந்தா வழங்குமாறு திட்டம் அறிவிப்பார்கள். அப்பொழுது சஹாபா பெருமக்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வருவார்கள். அங்கு பல்வேறு பொருள்கள் குவிந்துவிடும். ஆக ஜமாத்தின் தேவைக்கு சந்தா தேவைப்படுகிறது, செல்வம் தேவைப்படுகிறது, பொருள்கள் தேவைப்படுகின்றன. நபிமார்களின் ஜமாத் எப்பொழுதும் இதை புரிந்தது. மேலும் தத்தமது அளவில் அவர்களால் எந்த அளவுக்கு தியாகம் செய்ய முடிந்ததோ அதை அவர்கள் செய்தார்கள். பொருள் தியாகத்துக்கு எவ்வளவு அருள்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாக ஒரு இடத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்கியவாறு கூறினார்கள். அன்னார் தம் உறவினர் சகோதரி ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த அறிவுரையை செய்தார்கள். அல்லாஹ்வின் வழியில் எண்ணி எண்ணி செலவு செய்யாதே, இல்லையென்றால் அல்லாஹும் உனக்கு எண்ணி எண்ணியே கொடுத்து வருவான். உனது பணப்பையின் வாயை அடைத்து வைத்து கருமித்தனமாக அமர்ந்து கொள்ளாதே, இல்லையென்றால் பிறகு அதன் வாய் அடைத்தே வைக்கப்பட்டிருக்கும். அன்னார் கூறினார்கள், எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதோ மனம் திறந்து செலவு செய், அல்லாஹின் மீது தவக்குள் வைத்திடு, அல்லாஹ் கொடுத்து கொண்டே செல்வான். பிறகு அன்னார் ஒரு தருணத்தில் கூறினார்கள், ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தினமும் காலையில் வானவர்கள் இருவர் இறங்குகிறார்கள். அவர்களில் ஒருவர் கூறுகிறார்கள், அல்லாஹ்வே, உன் வழியில் செலவு செய்யக்கூடிய வள்ளலுக்கு இன்னும் அதிகம் வழங்குவாயாக, மேலும் அவர் வழியில் செல்லக்கூடியவர்களை இன்னும் பிறக்கச் செய்வாயாக. இன்னொருவர் கூறுவார்கள், அல்லாஹ்வே, உன் வழியில் செலவிடாமல் பொருளை தடுத்து வைத்திருக்கும் கருமியை அழித்து விடுவாயாக, மேலும் அவருடைய செல்வங்களை இல்லாமல் செய்வாயாக. எவ்வாறாயினும் இன்றைய நாட்களில் செலவு செய்யக்கூடிய வள்ளலுக்கு என்ன முக்கியத்துவம் உள்ளது என்ற இந்த ரகசியம் அஹ்மதிகளுக்கு தெரியும். பல்வேறு எடுத்துக்காட்டுகளால் அஹ்மதியத்தின் வரலாறு நிறைந்து கிடக்கிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் அதில் அதிகரிப்பு ஏற்பட்டு கொண்டே செல்கிறது. ஒருவர் எழுதியுள்ளார், என்னிடம் சிறிதளவே ஒரு தொகை இருந்தது.
அந்த தொகையை வைத்து நான் தொழில் செய்ய வேண்டியிருந்தது. சில அவசியமான பொருள்களை வாங்க இருந்தேன். முற்றிலும் வசதியற்ற நிலைமைகள் இருந்தன. இந்த தொழில் செய்ய முடியுமா முடியாதா என்று எனக்கு புரியவில்லை. என் தந்தை என்னிடம், இது எவ்வளவு தொகையாக இருந்தாலும் இதை நீ சந்தாவில் கொடுத்துவிடு, அல்லாஹுக்காக அர்ப்பணித்துவிடு என்று கூறினார். எனவே நான் சந்தா கொடுத்து விட்டேன். அல்லாஹ் எத்தகைய ஏற்பாட்டை செய்தான் என்றால், எனக்கு எத்தகைய ஒரு ஆர்டர் கிடைத்துவிட்டதென்றால் அதனால் பன்மடங்கு அதிக தொகை எனக்கு கிடைத்துவிட்டது. பிறகு நான் அந்த தொழிலை துவங்கினேன். அதில் அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் ஏற்படுத்தினான் என்றால் அளவற்ற செல்வம் வர துவங்கியது. ஆக இந்த அனுபவங்களை அல்லாஹ் தாலா இந்த காலத்திலும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு, அன்னாருடைய ஊழியர்களுக்கு அவர்களுடைய ஈமான் அதிகரிப்பதற்கு காட்டிக்கொண்டே இருக்கிறான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தருணங்களில் பொருள் தியாகங்களுக்காக மிகவும் அதிகமாக வலியுறுத்தியுள்ளார்கள். ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது ஹதீஸே குத்ஸி ஆகும், அதாவது அல்லாஹ் கூறியதாக அன்னார் இதை எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஆதமின் மகனே, நீ உனது கருவூலத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மனநிம்மதி அடைந்துவிடு. தீப்பிடித்து விடுவதற்கான ஆபத்தும் இல்லை, நீரில் மூழ்கி விடுவதற்கான அச்சமும் இல்லை, மற்றும் எந்த திருடனும் திருடி விடுவதற்கான பயமும் இல்லை. என்னிடம் வைக்கப்பட்டுள்ள கருவூலத்தை நீ அதற்கு மிக அதிகம் தேவையுடையவனாக இருக்கும் அந்நாளில் உனக்கு முழுமையாக தருவேன். அதாவது மரணித்ததற்கு பிறகுள்ள வாழ்வு. அப்பொழுது மனிதனுக்கு தன்னுடன் எவ்வாறு நடந்து கொள்ளப்படும் என்று எதுவும் தெரியாது. அவனுக்கு தன்னுடைய நன்மைகளை பற்றியோ தெரியாது. அப்பொழுது அல்லாஹ் கூறுகிறான், உன்னுடைய தியாகங்களுக்காக நான் உனக்கு வெகுமதி வழங்குவேன், மேலும் அதன் மூலமாக உனது பாவ மன்னிப்புக்கான ஏற்பாடு ஆகிவிடும். இதுதான் அல்லாஹ் நம்பிக்கையாளர் ஒருவருடன் செய்து கொள்ளும் வாணிபமாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், கருமித்தனமும் ஈமானும் ஓர் உள்ளத்தில் ஒன்றிணைய முடியாது என்று நான் உறுதியாக புரிகிறேன். எவர் உண்மையான உள்ளத்துடன் இறைவன் மீது ஈமான் கொள்கிறாரோ அவர் அவரது இரும்பு பெட்டியில் அடைபட்டிருக்கும் பணத்தை மட்டும் தனது பொருளாக கருதுவதில்லை. மாறாக அவர் இறைவனின் எல்லா கருவூலங்களையும் தன்னுடைய கருவூலங்களாக கருதுகிறார். ஒளியால் இருள் அகன்று விடுவதைப் போன்று தடுத்து வைத்தல் அவரை விட்டு விலகிவிடுகிறது. அதாவது கருமித்தனம் அவரை விட்டு விலகிவிடுகிறது. பிறகு அன்னார் கூறினார்கள், சமுதாயம் எல்லா வகையிலும் இந்த இயக்கத்துக்கு தொண்டாற்ற வேண்டும். நிதி ரீதியாக தொண்டாற்றுவதிலும் சோம்பல் காட்டக்கூடாது. பாருங்கள், உலகில் எந்த இயக்கமும் சந்தா இல்லாமல் இயங்குவதில்லை. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகிய எல்லா தூதர்களின் காலத்திலும் சந்தாக்கள் திரட்டப்பட்டன. எனவே நமது ஜமாத் மக்களும் இந்த விஷயத்தை கருத்தில் கொள்வது அவசியமாகும். இந்த மக்கள் முறையாக ஆண்டு முழுவதும் ஒரு பைசாவாக கொடுத்தாலும் பல விஷயங்கள் நடக்க முடியும். இது தொடர்பாக ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முன்மாதிரி என்னவாக இருந்தது? அவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் திட்டத்துக்கு லப்பை கூறியவாறு எவ்வாறு அன்னார் மேற்கொண்ட பணியை நிறைவேற்றுவதற்காக தியாகம் செய்தார்கள் என்று பாருங்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இவ்வாறு எழுதியுள்ளார்கள், நான் அனுமதி அளித்தால் அவர்கள் எல்லாவற்றையும் இந்த வழியில் அர்ப்பணித்துவிட்டு தமது ஆன்மீக உறவை போன்று பௌதிக உறவு மற்றும் எந்நேரமும் உடனிருப்பதற்கான உரிமையை நிறைவேற்றுவார்கள். பிறகு அன்னார் எழுதினார்கள், அவர்களுடைய சில கடிதங்களின் சில வரிகளை மாதிரிக்காக நான் காட்டுகிறேன். அவர்கள் எழுதினார்கள், அதாவது ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறு எழுதினார்கள், நான் தங்களது வழியில் அர்ப்பணமாகின்றேன். என்னிடமுள்ள எதுவும் என்னுடையதல்ல, தங்களுடையதே. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, வழிகாட்டியே, என்னுடைய சொத்து செல்வங்கள் அனைத்தும் மார்க்கத்தை பரப்புவதற்காக செலவாகிவிட்டால் எனது வாழ்வின் குறிக்கோள் நிறைவேறிவிட்டது என்று நான் முழுவதும் நேர்மையாக பணிவுடன் கூறுகிறேன். பராஹினே அஹமதியா நூல் அச்சிடும் பணியில் இடைநிறுத்தம் ஏற்பட்டதனால் நூலை வாங்குபவர்கள் கவலை தந்துள்ளார்கள் என்றால், அதாவது வாங்குபவர்கள் குறைவு காரணமாகவோ அவர்கள் பணம் தராததன் காரணமாகவோ நூலை வெளியிடுவதில் எதுவும் தடை வருகிறது என்றால், இந்த அற்பமான தொண்டாற்றுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். அதாவது அதன் முழு விலையையும் செலுத்திவிட்டு என்னிடமிருந்து திருப்பி அனுப்பிவிடுகிறேன். மேலும் வரும் வரவையும் திருப்பி அனுப்பிவிடுகிறேன். மேலும் மிகவும் வேதனையுடன் அன்னார் இவ்வாறு கூறினார்கள், இது எனது நட்பேராகும். மாறாக அன்னார் கூறினார்கள், எனது நாட்டமாகும்.
ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இதை பணிவுடன் இவ்வாறு கூறினார்கள்: பராஹீனை அச்சிடுவதற்கான முழு செலவும் என் மீது சுமத்தப்பட வேண்டும் என்பது எனது நாட்டமாகும். இதுதான் ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தியாகத்தின் தரமாக இருந்தது. ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வக்ஃப் ஜதீத் மற்றும் தஹ்ரீக் ஜதீதுக்கான திட்டம் அறிவித்த போது எண்ணற்ற மக்கள், ஏழை மக்கள் சிறிது சிறிதான தொகையை கொண்டு வந்து சந்தாவில் கொடுக்க துவங்கினார்கள். ஒருவர் கோழியை கொண்டு வந்தார் என்றால் ஒருவர் கோழி முட்டையை கொண்டு வந்தார். மேலும் எங்களிடம் என்ன இருந்ததோ அதை நாங்கள் சமர்ப்பித்து விட்டோம் என்று கூறினார்கள். அந்த காலத்திலும் ஏழைகளின் உதாரணங்களை ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வைத்து வந்தார்கள். பழைய சான்றோர் சிலருடைய உதாரணங்களையும் முன்வைத்து வந்தார்கள். இது தொடர்பாகவே அன்னார் ஹசரத் டாக்டர் ஹலீஃபா ரஷீதுத்தீன் சாஹிப் அவர்களின் உதாரணத்தையும் முன்வைத்தார்கள். அவர்கள் ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முதல் துணைவியார் ஹதரத் உம்மு நாசிர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தையார் ஆவார்கள். இவ்வாறே இவர்கள் ஹதரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களின் தாய்வழி பாட்டனாரும் ஆவார்கள். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள்: அவர்கள், அதாவது ஹசரத் டாக்டர் ஹலீஃபா ரஷீதுத்தீன் சாஹிப் அவர்கள், ஒரு நண்பரிடமிருந்து ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாதத்தை கேள்விப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கேட்டதுமே கூறினார்கள்: இவ்வளவு பெரிய வாதம் புரியும் நபர் பொய்யராக இருக்க முடியாது. எனவே எனக்கு எந்த சான்றுகளின் தேவையே இல்லை. இந்த வாதமே எவ்வளவு பெரியதென்றால் எனக்கு வேறு எந்த சான்றையும் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் தான் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் இவர்கள் மிக விரைவாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பைஅத் செய்து விட்டார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களது பெயரை தம் 12 சஹாபாவில் ஒருவராக எழுதியுள்ளார்கள். மேலும் இவர்களது பொருள் தியாகங்கள் எந்த அளவுக்கு மிகுந்திருந்தன என்றால் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு, நீங்கள் இயக்கத்திற்காக எந்த அளவு பொருள் தியாகம் செய்துள்ளீர்கள் என்றால் இனி நீங்கள் தியாகம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை என்று எழுத்துப்பூர்வமான சான்றளித்தார்கள். ஆனால் இவர்கள் தியாகங்களோ செய்து வந்தார்கள் தான். ஆனால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள்: ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் அந்த காலம் எனக்கு நினைவிருக்கிறது. அப்போது குர்தாஸ்பூரில் அன்னார் மீது வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அதில் அன்னாருக்கு பணம் தேவைப்பட்டது. அப்போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் தோழர்களுக்கு இவ்வாறு எழுதி அனுப்பினார்கள்: செலவுகள் அதிகரிக்கின்றன. லங்கர்கானா 2 இடங்களில் செயல்படுகிறது. ஒன்று காதியானில், இன்னொன்று இங்கு குர்தாஸ்பூரில். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இருந்ததன் காரணமாக அங்கும் மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டு வந்தது. அன்னார் கூறினார்கள்: இதுபோக வழக்கிலும் செலவாகிறது. எனவே தோழர்கள் பொருளுதவியின் பால் கவனம் செலுத்தவும், அதாவது செலவுகளுக்காக சந்தா கொடுங்கள் என்று கூறினார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிவிப்பு டாக்டர் சாஹிப் அவர்களை அடைந்த போது தற்செயலாக அன்றைய நாளே அவர்களுடைய சம்பளம் ஏறத்தாழ 450 ரூபாய் கிடைத்தது. அது அந்த காலத்தில் மிக பெரும் தொகையாக இருந்தது. அந்த சம்பளம் முழுவதும் அப்பொழுதே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் மேலான அவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நண்பர் ஒருவர் டாக்டர் சாஹிப் அவர்களிடம், நீங்கள் வீட்டு தேவைக்காக கொஞ்சம் வைத்துக் கொள்ளலாமே என்று கேட்டார். அதற்கு டாக்டர் சாஹிப் அவர்கள், இறைவனுடைய மஸீஹ் மார்க்கத்திற்காக தேவை இருக்கிறது என்று எழுதுகின்றார். பிறகு வேறு யாருக்காக என்னால் வைக்க முடியும் என்று கூறினார்கள். ஆக டாக்டர் சாஹிப் அவர்களோ மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய்வதில் எந்த அளவுக்கு முன்னேறி இருந்தார்கள் என்றால் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு இவர்களை தடுக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது. மேலும் இப்பொழுது நீங்கள் தியாகம் செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று அவர்களிடம் கூற வேண்டி வந்தது. ஆக இந்த முன்மாதிரிகளைத்தான் முந்தைய சஹாபா நிலைநாட்டினார்கள். மேலும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் சஹாபா நிலைநாட்டினார்கள். பிறகு ஒவ்வொரு ஹிலாஃபத் காலகட்டத்திலும் இந்த முன்மாதிரிகள் தென்படுகின்றன. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் காலத்தின் இன்னும் ஓரிரு நிகழ்வுகளை எடுத்து கூறிவிடுகிறேன். காதியானுக்கு இடம்பெயர்ந்து வந்த ஹசரத் சூஃபி நபிபக்ஷ் சாஹிப் கூறுகிறார்கள், ஒருமுறை நான் ஆண்டு மாநாட்டுக்கு வந்தேன். அப்பொழுது நான் முற்றிலும் தனிமையில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களிடம் சிலவற்றை பணிவுடன் கூற விரும்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் உள்ளே வாருங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், தற்செயலாக அந்த சாளரம் திறந்திருந்தது. இந்த கதவு வழியாக உள்ளே நுழைந்தார்களோ அது திறந்திருந்தது. என்னுடன் இன்னும் யாரோ மக்களும் உள்ளே வந்து விட்டார்கள். அப்பொழுது நான், என் தந்தையார்
நாங்கள் மகனுக்கு நல்ல உயர்கல்வி வழங்கினோம். அவர் வேலைக்கு போக துவங்கியதிலிருந்து எங்களுக்கு எந்த தொண்டும் ஆற்றுவதில்லை என கூறுகிறார் என்று பணிவுடன் கூறினேன். நான் மகனுக்கு இவ்வளவு உயர்கல்வி வழங்கியுள்ளேன், எங்களுக்கு தொண்டு எதுவும் செய்வதில்லை, பொருளுதவி செய்ய வேண்டும் செய்வதில்லை என்பது தந்தையாரின் முறையீடாகும். மனைவி கூறுகிறார், நல்ல அகமதியாக இருக்கிறாரே, என்னிடம் என்ன நகைகள் இருந்தனவோ அவையும் விற்று போய்விட்டன, எல்லாவற்றையும் போய் சந்தாவில் கொடுத்து விடுகிறார். வீட்டை நடத்துவதற்கு இவர்களுக்கு நகைகளை விற்க வேண்டி வந்தது போல, அல்லது தேவையின் போது நகைகளை விற்க வேண்டிய விஷயம் வந்துவிட்டது போலும் இந்த விஷயத்தில் மனைவிக்கு முறையீடு இருந்தது. அவர் கூறினார், தந்தையும் முறையிடுகிறார், மனைவியும் முறையிடுகிறார். பிறகு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் மேலான அவையில் பணிவுடன் இவ்வாறு கேட்டுக்கொள்கிறார், இங்கு நான் பார்க்கிறேன், இப்பொழுது நான் காதியானுக்கு வந்துள்ளேன், இங்குள்ள காட்சிகளை பார்க்கிறேன். அதாவது இந்த இயக்கத்துக்கு தொண்டாற்றுவதற்காக தங்களுடைய சீடர்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை தியாகம் செய்து விடுகிறார்கள். நான் தங்களுக்கு தொண்டாற்றும் பொருட்டு அல்லாஹ் எனக்கு இரட்டிப்பு மும்மடங்கு சம்பளம் வழங்கிட தாங்கள் துவா செய்யுங்கள். இந்த முறையீடுகளை பற்றி எடுத்துரைத்தவாறு பிறகு அவர் கூறுகிறார், மக்களின் முன்மாதிரிகளை பார்க்கும்போது நான் இதைவிட அதிகமாக செய்துவிட வேண்டும் என்று உள்ளத்தில் ஆசை பிறக்கிறது. பிறகு அல்லாஹ் எத்தகைய ஏற்பாட்டை செய்துவிட்டான் என்றால், இவருக்கு வேறு நாட்டில் வேலை கிடைத்துவிட்டது, சம்பளமும் அதிகரித்து விட்டது, இவர் பொருளுதவியும் செய்தார், தம் வீட்டு மக்களுக்கும் உதவி செய்தார். அந்த மக்கள் நல்ல மக்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் தூய ஆற்றலின் விளைவாக அந்த காலத்தில், அதாவது அதுவும் உலகவாத காலமாக இருந்தது, அங்கு உலகவாதம் மேலோங்கி இருந்தது, பிறகும் அவர்கள் தியாகங்கள் செய்து வந்தார்கள். இன்றும் இந்த முன்மாதிரிகள் நமக்கு காண கிடைக்கின்றன. இப்பொழுது உலகவாதம் இந்த காலத்தில் அதிகரித்து மேலோங்கியுள்ளது. பிறகு இறைவழியில் செலவு செய்து வருகிறார்கள். ஏழை மனிதர்கள் சிலர் எவ்வாறு தியாகங்கள் செய்து வந்தார்கள் இன்றும் நமக்கு தென்படுகிறார்கள். ஆப்பிரிக்காவின் மக்கள் சிலர் தங்களுடைய நிகழ்வுகளை அனுப்புகிறார்கள். ஆனால் நான் முதலில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் காலத்தின் ஏழை மக்களின் முன்மாதிரியை எடுத்து வைத்து விடுகிறேன். ஹதரத் காசி கமருத்தீன் சாஹிப் ரலிலான் அவர்கள் சாயின் தீமாஷா அவர்கள் தொடர்பாக ஒன்றை எடுத்துக் கூறுகிறார்கள், நிகழ்வை எடுத்துக் கூறுகிறார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், நானும் சாயின் சாஹிப் அவர்களிடம் நீங்கள் காதியானுக்கு செல்வதற்கு குறிப்பான காரணம் ஏதும் இருக்கிறதா என்று எப்பொழுதாவது கேட்டு வந்தேன். அவர்கள் மிகவும் அதிகமாக காதியானுக்கு சென்று வந்தார்கள். ஏனெனில் எங்கு இவர்களது கிராமம் இருந்ததோ அந்த பக்கமாக சாயின் சாஹிப் கடந்து சென்று வந்தார்கள். காசி சாஹிப் அவர்களின் கிராமத்தை கடந்து சென்று வந்தார்கள். மேலும் இரவை அங்கேயே கழித்து வந்தார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், சாயின் திமாஷா நாரோவாலைச் சேர்ந்தவர் ஆவார்கள். அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு காதியானுக்கு சென்று வந்தார்கள். அவர்கள் கடந்து வந்த இது பல மைல்கள் பயணமாக இருந்தது. நாரோவாலிலிருந்து காதியான் வரை. காசி சாஹிப் கூறுகிறார்கள், நடுவிலிருந்து சென்றாலும் ஷார்ட்கட் எடுத்து சென்றாலும் அப்பொழுதும் கூட கிட்டத்தட்ட 100 மைல் தொலைவு இருக்கும். அதை அவர்கள் நடந்து பயணம் மேற்கொண்டார்கள். ஆக இவர்கள் சாயின் சாஹிப் அவர்களிடம் காதியானுக்கு செல்வது ஏதாவது குறிப்பான காரணத்தினாலா, அல்லது சென்று ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களை சந்திக்கிறேன் என்று சந்திப்பதற்கான ஆர்வத்தினால் மட்டும் செல்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆக சாயின் சாஹிப் கூறுகிறார்கள், நான் ஏழை மனிதனாவேன். ஒன்று, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வமாகும். இரண்டாவது, நான் ஏழையாவேன். மக்கள் கொடுப்பது போன்று, செல்வந்தர்கள் கொடுப்பது போன்று என்னால் ஆயிரக்கணக்கிலும் நூற்றுக்கணக்கிலும் சந்தா கொடுக்க முடியாது. எனவே விருந்தினர் இல்லங்களின் கயிற்றுக்கட்டல்களை பின்னி கொடுப்பேன். எனது தலையிலிருந்து சந்தா பொறுப்பு இறங்கிவிடும் என்பதற்காக செல்கிறேன். அதாவது இலவசமாக கயிற்றுக்கட்டல்களை செய்து கொடுப்பேன், சந்தாவின் சுமை இறங்கிவிடும். சந்தா கொடுக்க முடியாததன் காரணமாக இருக்கும் உணர்வு எனும் அந்த சுமை குறைந்துவிடும். கயிற்றுக்கட்டில்கள் பின்னுவதற்கான இந்த பணியால் எனக்கு திருப்தி ஏற்பட்டு விடுகிறது. எனவே நான் லங்கர்ஹானாவின் கயிற்றுக்கட்டில்களை பின்னி கொடுக்கிறேன். மேலும் இந்த கூலி வேலையை செய்தால் அதுவே எனது சந்தாவாகும் என்ற திருப்தி ஏற்படுகிறது. ஆக இது போன்ற ஆன்மா இருந்தது. அப்பொழுது அந்த காலத்தில் அது ஏழைகளிடமும் உருவாகியிருந்தது. இந்த காலத்திலும் எவ்வாறு அல்லாஹ் மக்களிடம் இந்த ஆன்மாவை ஏற்படுத்தியுள்ளான் என்று நாம் பார்க்கிறோம். தொலைதூர நாடுகளில் வாழும் மக்கள், எங்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அஹ்மதியத் அறிமுகமானதோ அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்துள்ளார்கள். அவர்களது பொருள் தியாகத்துக்கான ஆர்வத்தின் வினோதமான காட்சிகளும் தென்படுகின்றன. 1400 ஆண்டுகளுக்கு முன்புள்ள உணர்வு இந்த மக்களிலும் நமக்கு தென்படுகிறது.
மேலும் இந்த உணர்வுதான் இன்று அஹ்மதியா ஜமாத்தில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு ஈமானில் புத்துணர்ச்சி ஏற்பட்டதன் காரணமாக உருவாகியுள்ளது. மார்ஷல் ஐலாந்தின் உபலி எழுதுகிறார்கள், லாத்ரி ஆர்சிக் சாஹிபா என்ற களப்பற்ற உறுப்பினர் ஒருவர் இருக்கிறார்கள். ஜமாத்தின் லங்கரை நடத்துவதற்காக மிக கடினமாக உழைக்கிறார்கள். அங்கு தினமும் இருவேளை உணவு சமைக்கப்படுகிறது. அங்கு இவர்கள் வருவார்கள், தொண்டாற்றுவார்கள், சமைப்பார்கள். ஆனால் எப்பொழுது இவர்களுக்கு சம்பளம் கிடைத்தாலும் தம் சார்பாகவும் தம் மகன் வழி பேரர் பேத்திகள் ஐவர் சார்பாகவும் பொருள் தியாகத்தை முன்வைப்பதே இவர்களது முதல் வேலையாக இருக்கும். மேலும் இவர்களது வக்ஃபே ஜதீத் தியாகம் ஜமாத்தில் எல்லாரையும் விட அதிகமாக இருக்கும். முரபி சாஹிப் கூறுகிறார்கள், இவர்கள் எத்தகைய மக்கள் என்றால் இவர்களது வீடுகள் மிகவும் ஏழை வீடுகளாக இருக்கும். இவர்களது வீடுகளை பார்த்து ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த அருளுக்குரிய சொற்கள் நினைவுக்கு வருகின்றன. இரையச்சமுடையவர் உண்மையான செழிப்பை ஒரு குடிசையில் பெற முடியும். அது பேராசை கொண்ட உலகவாதிக்கு உயர்ந்த ஆடம்பரமான மாளிகையில் கூட கிடைக்க முடியாது. இவ்வாறே அந்த இடத்திலேயே சேர்ந்த இன்னொரு பெண்மணி இருக்கிறார், லோரின் சாஹிபா அவர்கள். இவர்களும் மார்ஷல் ஐலாந்தின் ஜமாத்தின் லங்கரில் பணிபுரிகிறார்கள். முரபி சாஹிப் கூறுகிறார்கள், நான் ஆண்டு நிறைவடைகிறது, மேலும் நமது சந்தா சென்ற ஆண்டை விட குறைவாக இருக்கிறது என்று வக்ஃபே ஜதீத் சந்தாவை நினைவூட்டினேன். அவர்கள் கூறுகிறார்கள், அதற்கு பிறகு ஜும்மாவுக்கு பிறகு லோரின் சாஹிபா அலுவலகத்திற்கு வந்தார்கள். நாங்கள் சென்ற ஆண்டின் இலக்கை அடையும் பொருட்டு அல்லது அதைவிட அதிகமாக்குவதற்காக தமது வக்ஃபே ஜதீத் சந்தாவை முன்வைத்தார்கள். கசாக்கிஸ்தானின் இயக்கத்தின் உபல்லிக் அவர்கள் அயான் அப்ராயிஃப் சாஹிப் அவர்களின் சந்தாவை பற்றி குறிப்பிட்டவாறு கூறுகிறார்கள். அப்ராயிஃப் அயான் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், நான் வாழ்வில் எத்தகைய நேரத்தையும் பார்த்துள்ளேன் என்றால் என்னிடம் ரொட்டி வாங்குவதற்கு பணம் இருக்கவில்லை. எனக்கு உணவுப் பொருட்களை கடன் வாங்க வேண்டி வந்தது. என் மனைவி நாம் மேற்கொண்டு எப்படி வாழ்வை கழிப்போம் என்று கவலையுடன் இருந்து வந்தார். அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் இந்த நிலைமைகளிலும் நான் சந்தா செலுத்த துவங்கிவிட்டேன். இப்பொழுதும் எனது வழக்கம் என்னவென்றால், என்னிடம் எப்பொழுது பணம் வந்தாலும் நான் எல்லாவற்றுக்கும் முதலாக சந்தா செலுத்துகிறேன். ஆனால் அல்லாஹ் என்னுடன் மிகவும் வினோதமாக நல்ல முறையில் நடந்து கொள்கிறான். நான் எப்பொழுது சந்தா செலுத்தினாலும் அல்லாஹ் எனக்கு சிறந்த நிதி வழிவகைகளை வழங்கி விடுகின்றான். என் மனைவி சில வேளை இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று கேட்பார். அப்பொழுது நான் அவருக்கு இது அனைத்தும் சந்தாவின் பரக்கத் என்றே கூறுகிறேன். அல்லாஹு கடன் வைத்திருப்பதில்லை. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், நீ எனக்காக பொருளை செலவு செய்யும் போது நான் உனக்கு வழங்குவேன், அதிகரித்து வழங்கிவிடுவேன். மேலும் அல்லாஹ் தனது இந்த வாக்குறுதியையே நிறைவேற்றுகிறான். கேம்ரூனின் ஒரு நகரமான மர்வாவுக்கு அருகில் ஒரு ஜமாத் உள்ளது. அங்கு முஹம்மது யூசின் சாஹிப் என்ற நண்பர் ஒருவர் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் மிகவும் ஏழையாக இருந்தேன். மக்களின் பண்ணையில் வேலை பார்த்து வந்தேன். ஆனால் அஹ்மதியான பிறகு நான் சந்தா கொடுக்க துவங்கினேன். மேலும் சந்தாவின் பரக்கத்தால் அல்லாஹ் எனது அந்த சந்தாவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி எந்த அளவுக்கு வழங்கினான் என்றால் எனக்கு சொந்த பண்ணை உருவாகிவிட்டது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான் என்ற இந்த விஷயம் எனக்கு திருப்தியளிக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் எனக்கு அளவற்ற முறையில் வழங்கியுள்ளான். மேலும் என்னை பண்ணைக்கு உரிமையாளர் ஆக்கிவிட்டான். நான் கூலி வேலை பார்த்து வந்தது எங்கே? இப்பொழுது நான் எனது பண்ணைக்கு உரிமையாளராகிவிட்டது எங்கே? இங்கு நைஜர் என்ற ஒரு ஏழை ஜமாத் உள்ளது. அங்குள்ள உபலி எழுதுகிறார்கள், லாவலி சாஹிப் என்ற அஹ்மதி ஒருவர் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் டைகர் நட்ஸ் பயிரிட்டு வருகிறேன். நான் அதன் 10ல் ஒரு பங்கை சந்தாவில் கொடுத்து விடுவேன் என்று யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் உள்ளத்தில் எண்ணியிருந்தேன். ஆனால் நிலைமை எப்படியானது என்றால், பயிரிட்ட பிறகு பல முறை மழை பொழிந்துவிட்டது. பயிர் வீணாவதற்கான ஆபத்து இருந்தது. அதற்கு அவ்வளவு தண்ணீர் தேவைப்படாது. சுற்றியிருந்த அக்கம்பக்கத்தினரின் பயிர்கள் வீணாகிவிட்டன, மிகவும் குறைந்து விட்டன. ஆனால் அல்லாஹ் எனது பயிரில் எவ்வளவு பரக்கத் ஏற்படுத்தினான் என்றால், மக்களுக்கு என்னை விட அதிக நிலத்தில் 5 அல்லது 6 மூட்டைகள் கிடைத்த அதே வேளையில் எனக்கு 10 மூட்டைகள் அல்லது சாக்குப்பைகள் கிடைத்தன. இன்னும் சொல்வதாயின் 11 சாக்குப்பைகள் கூட என்னுடைய வயல்களில் இருந்து கிடைத்து வந்தன. பயிர்கள் வீணாகிவிடும் நிலையில் விலையும் ஏறிவிடுகிறது. மனிதன் சந்தையில் நன்றாக பணம் சம்பாதிக்கலாம்.
ஆனால் இவர்கள் பணத்தின் மீது பேராசைப்படவில்லை. இவர்கள் அல்லாஹ்விடம் உள்ளத்தில் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். யாரிடமும் சொல்லி இருக்கக்கூட இல்லை. உள்ளத்தில் அல்லாஹ்விடம் வாக்குறுதி அளித்து விட்டிருந்தார்கள். எனவே அல்லாஹுக்காக தியாகம் செய்ய ஆயத்தமாகிவிட்டார்கள். தமது வாக்குறுதிக்கு ஏற்ப அவர்கள் தற்போது ஜமாத்துக்கு சந்தாவில் கொடுக்க இருந்த அந்த 11வது மூட்டையை கொடுத்து விட்டார்கள். பணத்தின் மீதான அன்பு அவர்கள் மீது மேலோங்கவில்லை. ஆக இவர்கள்தான் அந்த தியாகம் செய்யக்கூடிய மக்களாவார்கள். அவர்கள் இன்றும் நமக்கு அஹ்மதியா ஜமாத்தில் தென்படுகிறார்கள். மேலும் ஒவ்வொரு நாட்டிலும் தென்படுகிறார்கள். கேம்பியாவின் ஒரு ஜமாத் யூரோபாவலாகும். அங்குள்ள சதர் சாஹிப் கூறுகிறார்கள், அவர்களுக்கு எங்கிருந்தோ சிறிது பணம் கிடைத்தது. அதை அவர்கள் 2 பங்காக பிரித்து விட்டார்கள். ஒரு பங்கை சந்தாவுக்காக வைத்து விட்டார்கள், இன்னொரு பங்கை சொந்த பயன்பாட்டுக்காக வைத்துக் கொண்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், துர்பாகியமான முறையில் அவர்களது சொந்த பயன்பாட்டுக்காக இருந்த தொகை தொலைந்து போய்விட்டது. அப்பொழுது அவர்களிடம் சந்தாவுக்காக வைத்திருந்த பணம் மட்டுமே எஞ்சியிருந்தது. அதை அவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் தேவை இருந்தும் அவர்கள் சந்தாவுக்கான பணத்தை சொந்த செலவுக்கு பயன்படுத்தவில்லை. செல்வத்தின் மீதான அன்பு அவர்கள் மீது மேலோங்கவில்லை. அது தொலைந்து விட்டது, எனவே இதிலிருந்து பாதி செலவு செய்து கொள்கிறேன் என்று அவர்கள் எந்த சாக்கும் கூறவில்லை. அவர்கள் கூறினார்கள், இல்லை, எந்த தொகையை நான் சந்தாவுக்காக தனியாக ஒதுக்கி வைத்து விட்டேனோ அதை சந்தாவிலேயே கொடுப்பேன். மேலும் கூறுகிறார்கள், அதை நான் சந்தாவில் செலுத்திவிட்டேன். அல்லாஹ் எப்படி நிகழச் செய்தான் என்றால், சில காலங்களுக்கு பிறகு தொலைந்து போன அதே தொகை அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. மேலும் அவர்களது தேவை நிறைவேறிவிட்டது. ஆக தேவை ஏற்படும் இத்தகைய நிலையிலோ செல்வத்தின் மீதான அன்பு கண்டிப்பாக மேலோங்குகிறது. ஆனால் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை எந்நிலையிலும் நிறைவேற்ற வேண்டும் என்ற மக்களின் களப்பற்ற தன்மை மிகவும் வினோதமாக உள்ளது. பிறகு இன்னொரு நிகழ்வு இருக்கிறது. அங்கு செல்வத்தின் தேவையும் செல்வத்தின் மீதான அன்பும் தியாகத்தின் மீது மேலோங்க முடியாது. நைஜீரியிலேயே மராவி மண்டலத்தின் ஒரு ஜமாத் உள்ளது. அங்கு ஒரு நண்பர் அஹ்மத் சானி சாஹிப் அவர்கள் வக்ஃபஜதி சந்தா செலுத்தக்கூடியவராவார். ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் முறையாக செலுத்துவார். இவ்வாண்டு அந்த மண்டலத்தில் வெள்ளத்தால் பயிர்கள் வீணாகிவிட்டன. இதனால் மக்களால் அதிகம் சந்தா செலுத்த முடியாது என்று கருதப்பட்டது. இவர்கள், அதாவது சானே சாஹிப் கூறினார்கள், அதிக மழையினாலும் வெள்ளத்தினாலும் பயிர்கள் சேதமடைந்து விட்டனதான். வெள்ளத்தினால் பயிர்களோ நன்றாக ஆகவில்லைதான். ஆனால் இதனால் அவர்கள் சந்தாவை குறைக்க மாட்டார்கள். மேலும் எவ்வளவு சந்தாவை அவர்கள் முன்பு கொடுத்து வந்தார்களோ அதைவிட அதிகமாக கொடுத்தார்கள். பிறகு தேவை இருந்தும் தியாகத்துக்கு முன்னுரிமை வழங்கிய இன்னொரு நிகழ்வு இருக்கிறது. நைஜரில் டேப்சு என்ற ஒரு ஜமாத் இருக்கிறது. அங்கு குறைவாக மழை பொழிந்தது. அதனால் பயிர்கள் பெரிதும் பாய்த்தன. சில இடங்களில் அதிக மழை பொழிகிறது, சில இடங்களில் குறைவாக மழை பொழிகிறது. இயற்கை பேராபத்துகளாகும். நமது ஆப்பிரிக்காவில் பெரும்பாலான ஜமாத்துகள் கிராமப்புற ஜமாத்துகளாகும். இரண்டாவது, அங்கு நாட்டின் அரசியல் சூழ்நிலையும் இன்றைய நாட்களில் மிகவும் மோசமாக உள்ளது. விலைவாசி கடுமையாக ஏறியுள்ளது. இந்த சூழ்நிலையை பார்த்து மொல்லிம் கூறுகிறார்கள், இந்த மக்களிடமோ பணம் இல்லை, அவர்கள் எங்கிருந்து சந்தா கொடுப்பார்கள் என்று எனக்கு கவலையாக இருந்தது. ஆனால் வக்ஃப் ஜதீதின் ஆண்டு இப்பொழுது நிறைவடைகிறது என்று கிராமத்து மக்களிடம் கூறிய போது அங்கு ஷாஃபி சாஹிப் ஒருவர் இருக்கிறார்கள். ஷாஃபி ஏங்கோ சாஹிப் அவர்கள் எழுந்து நின்று கூறினார்கள், ஒவ்வொரு ஆண்டும் நாம் முறையாக சந்தா கொடுக்கிறோம். அல்லாஹ் நமக்கு அதிகரித்து திருப்பி தராத எந்த ஆண்டும் இருக்கவில்லை. எனவே சந்தாவின் பரக்கத்தால் அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். நமது பொருளாதார நிலையும் சரியாகிறது. நெருக்கடி இருந்தும் நாம் சிறப்பாக இருக்கிறோம். எனவே நாங்கள் பின்வாங்க மாட்டோம். நாங்கள் சந்தா செலுத்துவோம். மேலும் அவர்கள் சந்தா செலுத்தினார்கள். இங்கு அதே விஷயம்தான். செல்வத்தின் மீதான அன்பு அவர்கள் மீது மேலோங்கவில்லை. தன்சானியாவில் இப்ராஹிம் சாஹிப் என்ற நண்பர் ஒருவர் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு சந்தாவின் பரக்கத் பற்றி தெரிய வந்த போது நான் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பொருள் தியாகத்துக்காக நிர்ணயித்து விட்டேன். அதன் பரக்கத்தால் எனது பணி அதிகரித்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் எனது வாழ்வாதாரத்தை அதிகரித்து கொண்டே வந்தான். அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை மொல்லிம் என்னிடம் சந்தா கொடுக்குமாறு கூறினார்கள். அப்பொழுது என்னிடம் சிறிது தொகை இருந்தது. அதை நான் ஒரு பணிக்காக வைத்திருந்தேன். தொழில் இருந்தது, எனவே அந்த தொகையை வைத்திருந்தேன். ஆனால் வலியுறுத்தப்பட்டதும் நான் அதை சந்தாவில் கொடுத்து விட்டேன். அடுத்த நாள் ஃபோன் செய்து, யாரிடமிருந்து நான் பொருள் வாங்க இருந்தேனோ அந்த பொருள் விற்பவரிடம், என்னிடம் இப்பொழுது பணம் இல்லை, எனவே நான் எடுக்க இருந்த பொருளை என்னால் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறினேன். அதற்கு அவர் என்னிடம், பரவாயில்லை, நீங்கள் வாங்க இருந்த பொருளுக்கு பாதி விலை செலுத்தப்பட்டு விட்டது, மீதி தொகையை நீங்கள் பின்னர் கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்.
அவர்கள் கூறுகிறார்கள், பாதித்தொகை எங்கிருந்து செலுத்தப்பட்டது, செலுத்தியது யார் என்று எனக்கு தெரியாது. இன்று வரை எனக்கு இந்த ரகசியம் புரியவில்லை. ஆக அல்லாஹ் சில வேளை தெரியாத அளவுக்கு இப்படியும் உதவி புரிந்து விடுகிறான். சிலருக்கு அல்லாஹ் பொருள் தியாகம் செய்ததனால் வேலைகளை வாங்கி கொடுத்து விட்டான். செக் குடியரசில் இருந்து ஒரு ஹாதிம் அல்லாஹ் தனக்கு பொருள் தியாகத்தின் தத்துவத்தை எவ்வாறு புரிய வைக்கிறான் என்று கூறுகிறார்கள். இவர்கள் அங்கு செக் குடியரசின் உள்ளூர் மனிதராவார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு பொருள் தியாகத்தின் மூலமாக ஒரு புதிய ஆன்மீக வாழ்வு கிடைத்தது. நான் என்னுடன் இருக்கும் மாணவர்களை பார்க்கிறேன். அவர்கள் பிரச்சனைகளில் மூழ்கியுள்ளார்கள். ஆனால் நான் பெரும் நிம்மதியாக இருக்கிறேன். ஒவ்வொருவரும் பணம் சேர்ப்பதில் மூழ்கியிருக்கின்ற வேளையில் எந்த பணம் கையில் வந்தாலும் அதை இறைவழியில் அர்ப்பணித்துவிடும் பழக்கம் எனக்கு ஏற்பட்டுவிட்டது. என் தோழர்கள் அதற்கு எந்த பயனும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் என் இறைவன் சாட்சியாக இருக்கிறான். என் வாழ்வு இத்துடன் இணைந்திருக்கிறது. இவர்கள் கூறுகிறார்கள், நான் எனது துறையில் வேலை தேடிக்கொண்டிருந்தேன். சிரமம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. இறையருளால் சந்தாவின் பரக்கத்தால் அது அகன்றுவிட்டது. தங்க இடம் இருக்கவில்லை. அல்லாஹ் தங்குவதற்கான ஏற்பாடு செய்து விட்டான். அவர்கள் கூறுகிறார்கள், முன்னர் என் பாக்கெட் எப்பொழுதும் காலியாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அல்லாஹ்வினால் எனது பாக்கெட் எந்நேரமும் நிறைந்து கிடக்கிறது. சந்தாவும் கொடுக்கிறேன். ஆக அல்லாஹ் பிறகு எங்கிருந்தாவது நிரப்பிவிடுகிறான். இந்தியாவிலிருந்து அங்குள்ள இன்ஸ்பெக்டர் சாஹிப் ஒருவர் எழுதுகிறார்கள், நண்பர் ஒருவர் இருக்கிறார்கள். அவர்களது வக்ஃபஜதை சந்தா 24,000 இருந்தது. சில நாட்கள் எஞ்சியிருந்தன. அவர்கள் கூறினார்கள், என்னிடம் சிறிது தொகை இருக்கிறது. ஆனால் முக்கியமான ஒரு பணியில் நான் இந்த தொகையை கொடுக்க வேண்டும். அதற்கு நான் அவர்களிடம், இது வக்ஃபஜதீதின் ஆண்டின் இறுதியாகும். கொடுக்க வேண்டுமா இல்லை பின்னர் கொடுக்க வேண்டுமா என்று நீங்கள் என்ன பொருத்தமாக கருதுகிறீர்களோ நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், அல்லாஹின் மீது தவக்குல் வைக்கிறேன் என்று கூறி தொகையை சந்தாவாக செலுத்திவிட்டார்கள். அடுத்த நாளே அவர்கள் ஃபோன் செய்து, வியாபாரத்தின் ஒரு மிக பெரும் தொகை எங்கோ மாட்டியிருந்தது. அது திடீரென்று கிடைத்துவிட்டது. முழு தொகையோ கிடைக்கவில்லை. ஆனால் அதிலிருந்து 50,000 ரூபாய் கிடைத்துவிட்டது. கொடுக்க வேண்டியவர் மீதி தொகையையும் விரைவில் கொடுத்து விடுவேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். ஆக பாருங்கள், அல்லாஹ் இவர்களிடம் கூறினான், நீ எனக்காக பொருள் மீதான அன்பை விடுகிறாயா, சொந்த தேவைகளை விடுகிறாயா, ஜமாத்தின் தேவைகளை முழுமைப்படுத்த முயற்சி செய்கிறாயா? சரி, பிறகு நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆக இவ்வாறு அல்லாஹ் உதவுகிறான். அஹமதியா ஜமாத்தில் அல்லாஹ்வினால் இந்த செலவுகள் செய்யப்படுகின்றன. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஜமாத் அமைப்பை நடத்துவதற்காக பொருள் திட்டத்தை அறிவித்திடாத எந்த நபியும் உலகில் வாழ்ந்திருக்கவில்லை என்று கூறியுள்ளது போன்று அஹமதியா ஜமாத்திலும் ஜமாத் அமைப்பை நடத்துவதற்காக திட்டங்கள் அறிவிக்க வேண்டி வருகின்றன. உலகில் நம்முடைய எத்தனை பள்ளிவாசல் இருக்கின்றனவோ தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீதின் சந்தாக்கள் மட்டுமே தலைமையகத்துக்கு வருகின்றன. மற்றவையோ உள்ளூர் நாடுகளிலேயே செலவாகிவிடுகின்றன. ஆனால் ஆப்பிரிக்கா நாடுகளில் மக்கள் அவ்வளவு பணக்காரர்கள் இல்லை. அவ்வாறு இருந்தும் அவர்கள் சந்தா கொடுக்கிறார்கள். ஆனால் செலவுகள் மிக அதிகமாக உள்ளன. மிஷன் ஹவுஸ்கள் உள்ளன, பள்ளிவாசல்கள் உள்ளன. அவை ஆப்பிரிக்காவில் இயங்குகின்றன. இப்பொழுது 7,953 பள்ளிவாசல்கள் உருவாகிவிட்டன. 306 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இவ்வாறே ஒவ்வொரு ஆண்டும் பல பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கான திட்டம் வகுக்கப்படுகிறது. 1860 மிஷன் ஹவுஸ்கள் இயங்குகின்றன. சில வாடகைக்கும் எடுக்கப்பட்டுள்ளன. நம்முடைய தலைமையக முபல்லிக்மார்கள் சிலர் 400 பேர் அங்கு பணிபுரிகிறார்கள். 2000க்கும் மேற்பட்ட மொல்லிமார்கள் பணிபுரிகிறார்கள். பிறகு காதியான் உள்ளது. பிறகு தென் அமெரிக்காவின் நாடுகளுக்கு, தீவுகளுக்கு தலைமையகத்திலிருந்து செலவு செய்யப்படுகிறது. அங்கு அவர்களுடைய செலவுகள் பூர்த்தியாவதில்லை. மிஷனுடைய செலவுகளை பூர்த்தி செய்வதற்காக ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சர் மிகவும் அதிகமாக உள்ளன. இலக்கியங்கள் விநியோகம் செய்வதற்காக செலவுகள் இருக்கின்றன. இலக்கியங்களும் கூட பெரிய நூல்கள் போக அவற்றில் பெரும்பாலும் சில வேளை இங்கிருந்து அனுப்பப்படுகின்றன. அதுவும் அவற்றில் பல நூல்கள் இலவசமாக விநியோகிக்கப்படுகின்றன. சிறு நூல்களோ இலவசமாக கொடுக்கப்படுகின்றன. அங்கு சில நூல்கள் அச்சிடவும் படுகின்றன. ஆக அல்லாஹ் தாலா இந்த தொகை அனைத்தையும் தனதருளால் செலவுக்காக கொடுத்து கொண்டே செல்கிறான். சில வேளை புரிவதில்லை, இவ்வளவு விரிவான நிகழ்ச்சிகள் உள்ளன, இவ்வளவு செலவுகள் ஆகின்றன, மேலும் வரவு குறைவாக இருக்கிறது. இப்பொழுது முழுக்க முழுக்க தலைமையகத்துக்கு வரும் தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃப் ஜதீத் சந்தாக்களை சேர்த்தாலும் கூட அது ஏறத்தாழ 30-31 மில்லியன் பவுண்ட் ஆகிறது. ஆனால் அல்லாஹ் நருளாலேயே இந்த செலவு நடக்கிறது. 106 நாடுகளின் மிஷன்களுக்கு ஆண்டு மானியம் வழங்கப்படுகிறது. அதுவே கிட்டத்தட்ட இதற்கு நிகரானதாகும். பிறகு ஜாமியாக்கள் உள்ளன. அவற்றில் பல மில்லியன்கள் செலவாகின்றன.
அவற்றிற்கு மானியம் வழங்கப்படுகிறது. எம்டிஏ இருக்கிறது, அதில் பல மில்லியன்கள் செலவாகின்றன. பிறகு தலைமையக செலவுகள் இருக்கின்றன. ஆக அல்லாஹ் இந்த செலவுகளை எப்படி பூர்த்தி செய்கிறான் என்று புரியாத அளவுக்கு பூர்த்தி செய்து விடுகின்றான். சிலவேளை மிக அதிகமான செலவுகள் இருக்கின்றனவே, எப்படி பூர்த்தியாகுமோ என்ற சிந்தனை வருகிறது. ஆனால் அல்லாஹ் தனது அருளால் செலவுகளை பூர்த்தி செய்து கொண்டே செல்கிறான். மேலும் அதில் ஒருபோதும் குறை வரவிடுவதில்லை. அல்லாஹ் அருளால் இந்த மிஷன்கள் தொடர்கின்றன, இவற்றில் பணிகள் நடைபெறுகின்றன. அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களிடம் எதைத்தான் கூறினான்? பொருளையோ நான் உமக்கு வழங்குவேன். மேலும் அந்த பொருளை அல்லாஹ் வழங்குகிறான். அல்லாஹ் ஜமாத்துக்கு இதை சரியான முறையில் செலவு செய்வதற்கான நல்வாய்ப்பையும் எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருப்பானாக. சரியாக செலவு செய்வதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. இதில் ஒருபோதும் எவ்வித முறைகேடும் ஏற்படாமல் இருக்கட்டுமாக. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், செல்வத்தையும் நேசித்து இறைவனையும் நேசிப்பது உங்களுக்கு சாத்தியமில்லை. ஒன்றை மட்டுமே உங்களால் நேசிக்க முடியும். எனவே இறைவனை நேசிக்கக்கூடிய மனிதர் நற்பெயர் பெற்றவராவார். உங்களில் ஒருவர் இறைவனை நேசித்து அவனது வழியில் பொருள் செலவு செய்தால் அவருடைய செல்வத்தில் மற்றவர்களை காட்டிலும் அதிகம் பரக்கத் வழங்கப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனெனில் செல்வம் தானாக வருவதில்லை, மாறாக இறைவனுடைய நாட்டத்தால் வருகிறது. எனவே எவர் இறைவனுக்காக செல்வத்தின் சில பகுதிகளை விட்டுவிடுகிறாரோ அவர் நிச்சயமாக அதை பெறுவார். ஆனால் எவர் செல்வத்தை நேசித்து இறைவழியில் ஆற்ற வேண்டிய தொண்டை ஆற்றுவதில்லையோ அவர் நிச்சயம் அந்த செல்வத்தை இழந்து விடுவார். செல்வம் உங்களது முயற்சியால் வருவதாக கருதாதீர்கள், மாறாக இறைவன் புறமிருந்து வருகிறது. மேலும் நீங்கள் செல்வத்தின் ஒரு பகுதியை கொடுத்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விதமாக தொண்டாற்றியோ இறைவன் மற்றும் அவன் தூதருக்கு ஏதும் பேருதவி புரிவதாக கருதாதீர்கள். மாறாக உங்களை இந்த தொண்டுக்காக அழைப்பது அவன் உங்கள் மீது புரியும் பேரருளாகும். நீங்கள் அனைவரும் என்னை விட்டுவிட்டாலும், தொண்டாற்றுவதை விட்டும் பொருளுதவி செய்வதை விட்டும் விலகிவிட்டாலும் அவன் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விடுவான். அது அவனுக்கு தொண்டாற்றிடும் என்று நான் உண்மையாகவே கூறுகிறேன். இந்த பணி விண்ணிலிருந்து நிகழ்கிறது என்றும் உங்களுடைய தொண்டு உங்களது நன்மைக்காக மட்டும் என்றும் நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் உள்ளத்தில் ஆணவம் ஏதும் கொண்டு விடாதீர்கள், அல்லது நாம் பொருள் தொண்டோ அல்லது வேறு எவ்வித தொண்டோ செய்கிறோம் என்று நினைத்து விடாதீர்கள். இறைவன் உங்களுடைய தொண்டுகளின் சற்றும் தேவையற்றவன் என்று நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். எனினும் அவன் உங்களுக்கு இந்த தொண்டுக்கான வாய்ப்பளிப்பது அவன் உங்கள் மீது புரியும் பேரருள் ஆகும். எனவே இந்த உணர்வைத்தான், இந்த சிந்தனையைத்தான் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஜமாத்தில் உருவாக்கியிருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் அருளால் இன்று 135 ஆண்டுகள் கழிந்த பிறகும் இந்த உணர்வு அஹ்மதியா ஜமாத்தின் மக்களிடம் இருக்கிறது. அது இளைஞர்களிடமும் இருக்கிறது, புதிதாக வருபவர்களிடமும் இருக்கிறது. மேலும் அவர்கள் தியாகங்கள் செய்து கொண்டே செல்கிறார்கள். அவர்களுடைய சில நிகழ்வுகளை நான் எடுத்துரைத்தேன். அதாவது அல்லாஹ் அவர்களது செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்ற உணர்வை அவர்கள் எவ்வாறு புரிந்துள்ளார்கள், மேலும் அதற்காக அவர்கள் எல்லா தியாகங்களையும் செய்ய ஆயத்தமாகி விடுகிறார்கள். அல்லாஹ் அவர்கள் அனைவரின் செல்வங்களிலும் வாழ்நாளிலும் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. இத்துடனேயே நான் ஓர் அறிக்கையையும் முன்வைப்பேன். அது இந்த ஆண்டு வக்ஃப் ஜதீத் சந்தாவின் அறிக்கையாகும். இதிலிருந்து இவ்வாண்டு அல்லாஹின் அருளால் ஜமாத் எந்த அளவுக்கு தியாகங்கள் செய்துள்ளது என்பது தெரிய வருகிறது. அல்லாஹின் அருளால் வக்ஃப் ஜதீதின் 67வது ஆண்டு டிசம்பர் 31 நிறைவடைந்தது. உலகளாவிய அஹ்மதியா ஜமாத் சார்பாக 1,36,81,000 பவுண்ட், அதாவது ஏறத்தாழ 14 மில்லியன் பொருள் தியாகம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வசூல் கடந்த ஆண்டை விட 7,36,000 பவுண்ட் அதிகமாகும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இதில் தியாகங்கள் அடிப்படையில், தொகை அடிப்படையில் முதலிடத்தில் பிரிட்டன் உள்ளது. இவர்களுக்கும் கனடாவுக்கும் மிக கடுமையான போட்டி உள்ளது. கனடாவும் தன்னுடைய தியாகங்களில் பெரிதாக அதிகரித்துள்ளது. ஆனால் இப்பொழுது பிரிட்டனை விட பின்னால் தான் இருக்கிறார்கள். 3வது இடத்தில் ஜெர்மனி உள்ளது. அடுத்து அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, மத்திய கிழக்கு நாட்டைச் சேர்ந்த ஒரு ஜமாத், இந்தோனேஷியா, மத்திய கிழக்கு நாட்டைச் சேர்ந்த ஒரு ஜமாத் மற்றும் பெல்ஜியம். ஆப்பிரிக்காவில் ஒட்டுமொத்த வசூல் அடிப்படையில் ஜமாத்துகளில் கானா முதலிடத்தில் உள்ளது. அடுத்து மொரிஷியஸ், பிறகு 3வது இடத்தில் புர்கினா ஃபாசோ உள்ளது. இங்கும் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. ஆனால் அவ்வாறு இருந்தும் தியாகங்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய பல இடங்களின் அறிக்கை கூட இன்னும் வர முடியவில்லை, ஏனெனில் தொடர்பு இருக்கவில்லை. பிறகு தன்சானியா, லைபீரியா, கேம்பியா, நைஜீரியா, செராலியோன், பெனின் மற்றும் கோங்கோ கன்சாஷா.
வந்துள்ள அறிக்கைகள் அடிப்படையில் வக்ஃப் ஜதீதின் நிதியமைப்பில் கலந்து கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கை 15,51,000 ஆகும். கடந்த ஆண்டை விட சந்தா கொடுப்பவர்களில் அதிகரித்ததில் நிலைமை மோசமாக இருந்தும் பாகிஸ்தானிலும் மக்கள் அதிகரித்துள்ளார்கள். நைஜீரியா, கேம்ரூன், சிராலியோன், கேம்பியா மற்றும் காங்கோ பராஸ்வில் ஆகிய இடங்கள். தியாகம் செய்யக்கூடியவர்களில் பிரிட்டனின் 10 பெரிய ஜமாத்துகளில் ஃபாரன்ஹம் முதலிடத்தில் உள்ளது. பிறகு ஓஸ்டர் பார்க், இஸ்லாமாபாத், வால்சால், ஆல்ட்ரஷாட் சவுத், ஏஷ், சீம் சவுத், ஜெல்லிங்ஹம், ஆல்ட்ரஷாட் நார்த் மற்றும் யோல். முதல் 5 மண்டலங்களில் முதல் மண்டலமாக இஸ்லாமாபாத் உள்ளது. பிறகு பைத்துல் ஃபுத்தூஹ், மிட்லாண்ட்ஸ், மஸ்ஜித் ஃபசில் மற்றும் பைத்துல் எஹ்சான். அத்வால் பதிவேடு வக்ஃப் ஜதீதில் தனியாக இருக்கும். இதில் முதல் 10 ஜமாத்துகளில் முதலிடத்தில் ஆல்ட்ரஷாட் நார்த், ஃபாரன்ஹம், ஏஷ், ஆல்ட்ரஷாட் சவுத், பாடன், சீம் சவுத், இஸ்லாமாபாத், ரோஹிம்டன் வெல், மான்செஸ்டர் நார்த் மற்றும் வால்சால். வசூல் அடிப்படையில் கனடாவின் அமாரத்துகளில் முதலிடத்தில் வார்ன் உள்ளது. பிறகு கேல்கரி, பீஸ் வில்லேஜ், வேன்கோவர், டொரண்டோ வெஸ்ட், பிரமண்டன் ஈஸ்ட் மற்றும் டொரண்டோ. கனடாவின் 10 பெரிய ஜமாத்துகளில் முதலிடத்தில் ஹெமில்டன் உள்ளது. பிறகு அட்மண்டன் வெஸ்ட், ஹேமில்டன் மவுண்டைன், மில்டன் ஈஸ்ட், பைத்துர் ரஹ்மான், செஸ்காடவுன், டர்ஹம் வெஸ்ட், ரிஜைனா, மோன்ட்ரியால் வெஸ்ட், பைத்துல் ஆஃபியத் செஸ்காடவுன், வேனிஃபக், ஏட்ரிலைட், மினிஸ்டர் மற்றும் நியூஃபவுண்ட்லேண்ட். அத்வால் பதிவேட்டில் முன்னணி பெற்ற அமாரத்துகளில் வான் முதலிடத்தில் உள்ளது. பிறகு டொரண்டோ வெஸ்ட், வேன்கோவர், பீஸ் வில்லேஜ், கேல்கரி, மிசிசாகா, பிராமண்டன் ஈஸ்ட், பிராமண்டன் வெஸ்ட் மற்றும் டொரண்டோ. அத்வால் பதிவேட்டில் ஜமாத்துகளில் முதலிடத்தில் டர்ஹம் வெஸ்ட் உள்ளது. அடுத்து ஹதீகா அஹ்மத், பிரெட்ஃபோர்ட் ஈஸ்ட், மோன்ட்ரியால் வெஸ்ட், ஹெமில்டன் ஈஸ்ட், ஹெமில்டன், ஹெமில்டன் மவுண்டைன், என்ஸ்ஃபேல், மில்டன் வெஸ்ட் மற்றும் பென்ஸ்டர். ஜெர்மனியின் 5 உள்ளூர் அமாரத்துகளில் ஹெம்பர்க் முதலிடத்தில் உள்ளது. பிறகு பிராங்க்ஃபர்ட், வெஸ்பாடன், கிராஸ்க்ரோவ் மற்றும் டெட்ஷர்ட். 10 ஜமாத்துகள் முதலில் அமாரத்துகள் இருந்தன. இப்பொழுது ஜமாத்துகள் ரோட்காவ், நீடா, ரூடர்மார்க், டாரன்ஸ்ஹைம், நோய்வீட், கோப்லன்ஸ், வாயின்கார்டன், பெனிபர்க், பெர்லின் மற்றும் நோயிஸ். அத்வால் பதிவேட்டில் மண்டலங்கள் முதல் 5 மண்டலங்களில் முதலிடத்தில் வெஸ்பாடன் உள்ளது. பிறகு ஹாம்பர்க், ஹேசன், ஜோதா ஈஸ்ட், வெஸ்ட்பாலன் மற்றும் டெட்சன்பாக். அமெரிக்காவின் 10 ஜமாத்துகளில் மேரிலாண்ட் முதலிடத்தில் உள்ளது. பிறகு லாஸ் ஏஞ்சல்ஸ் 2வது இடத்தில் உள்ளது. அடுத்து நார்த் வெர்ஜைனா, சிலிகான் வேலி, சேட்டல், டெட்ராய்ட், சிகாகோ, டேல்ஸ், சவுத் ரிஜைனா மற்றும் ஆஸ்டன். அத்வால் அடிப்படையில் அவர்களுடைய 10 ஜமாத்துகளில் முதலிடத்தில் சேட்டல் உள்ளது. பிறகு பிலடெல்பியா, நார்த் வெர்ஜைனா, ஜார்ஜியா, கரோலைனா, சிகாகோ, ஆஸ்டன், டேல்ஸ், ஆஷ்கோஷ், டெட்ராய்ட் மற்றும் மெரிலாண்ட். அல்ஹனோடால், பாகிஸ்தான் இங்கும் தம்மளவிலோ அவர்கள் மிகவும் அதிகமாக கடினமாக உழைத்துள்ளார்கள், தியாகங்கள் செய்துள்ளார்கள். அதில் முதலிடத்தில் இங்கு லாகூர் உள்ளது. பிறகு 2வது இடத்தில் ரப்வா மற்றும் 3வது இடத்தில் கராச்சி. பருவம் அடைந்த சந்தா செலுத்தக்கூடியவர்களில் மாவட்டங்களின் தரவரிசை இவ்வாறு உள்ளது. இஸ்லாமாபாத் முதலிடத்தில் உள்ளது. சியால்கோட் 2வது இடத்தில் உள்ளது. அடுத்து ஃபைஸ்லாபாத், குஜராத், குஜராவாலா, சர்கோதா, உமர்கோட், முல்தான், ஹைதராபாத் மற்றும் மீர்பூர் காஸ். முதல் 10 ஜமாத்துகளில் முதலிடத்தில் இஸ்லாமாபாத் உள்ளது. பிறகு டவுன்ஷிப் லாகூர், தாருஸ்ஸிக்ர் லாகூர், அசீசாபாத் கராச்சி, அல்லாமா இக்பால் டவுன் லாகூர், சமானாபாத் லாகூர், பைத்துல் ஃபசில் ஃபைஸ்லாபாத், முல்தான் ஷஹர், டெல்லி கேட் லாகூர் மற்றும் குஜராவாலா ஷஹர். அத்வாலில் 3 பெரிய ஜமாத்துகளில் முதலிடத்தில் லாகூர், 2வது இடத்தில் ரப்வா மற்றும் 3வது இடத்தில் கராச்சி. அத்வால் பதிவேட்டில் மாவட்டங்களின் தரவரிசை இவ்வாறு உள்ளது. இஸ்லாமாபாத் முதலிடத்தில் உள்ளது. பிறகு சியால்கோட், நாரோவால், உமர்கோட், ராவல்பிண்டி, குஜராவாலா, மீர்பூர் காஸ், குஜராத், ஹைதராபாத் மற்றும் ஷேகுபுரா. சில அசாதாரணமான முயற்சிகள் செய்த ஜமாத்துகளும் உள்ளன. இந்தியாவின் முதல் 10 மாநிலங்களில் கேரளா முதலிடத்தில் உள்ளது. பிறகு தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிஷா, பஞ்சாப்,
மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம். 10 ஜமாத்துகளில் முதலிடத்தில் கோயம்புத்தூர் உள்ளது, இரண்டாவது இடத்தில் காதியான் உள்ளது. அடுத்து ஹைதராபாத், கோழிக்கோடு, மஞ்சேரி, பெங்களூர், மேலப்பாளையம், கொல்கத்தா, கேரங் மற்றும் கருளாய். ஆஸ்திரேலியாவின் 10 ஜமாத்துகளில் முதலிடத்தில் காசில் ஹில் உள்ளது. பிறகு மெல்போர்ன் லாங்வான், மாஸ்டன்பார்க், மெல்போர்ன் கிளைட், லோகன் ஈஸ்ட், மெல்போர்ன் பெர்க், பென்ரித், பெர்த், அடிலைட் மற்றும் அடிலைட் வெஸ்ட். பருவம் அடைந்தவர்களில் ஆஸ்திரேலியாவின் ஜமாத்துகளில் முதலிடத்தில் காசில் ஹில் உள்ளது. பிறகு மெல்போர்ன் லாங்வான், மாஸ்டன்பார்க், லோகன் ஈஸ்ட், மெல்போர்ன் கிளைட், பென்ரித், பெர்த், அடிலைட் வெஸ்ட் மற்றும் பிளாக்டவுன். அத்ஃபாலில் அவர்களுடைய ஜமாத்துகளில் மெல்போர்ன் லாங்வான், பெர்த், பெல்மப்டன், அடிலைட் சவுத், மெல்போர்ன் கிளைட், பென்ரித், மெல்போர்ன் வெஸ்ட், மாஸ்டன்பார்க், பிரிஸ்பன் சென்ட்ரல் மற்றும் பெல்மன்பர்க். எல்லாம் வல்ல அல்லாஹ் தியாகம் செய்யக்கூடிய இவர்களின் செல்வங்களிலும் வாழ்நாளிலும் அளவற்ற பரக்கத் ஏற்படுத்துவானாக. இந்த ஒரு துவாவையும் செய்யுங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு ஜமாத்திற்கு அருள்களை கொண்ட ஆண்டாகட்டுமாக. மேலான அல்லாஹ் ஜமாத்தை எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாத்து வைப்பானாக. பாகிஸ்தானில் பயங்கரவாத அமைப்புகளும் கூட்டங்களும் அவ்வப்போது கொதித்தெழுந்து கொண்டே இருக்கும். ஜமாத்திற்கு எதிராக சில இடங்களில் சட்டத்துக்கு பின்னால் நின்று கொண்டு இவர்கள் அகமதிகளுக்கு எல்லாவித அநீதிகளையும் இழைப்பதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள். கபிரஸ்தான்களும் பாதுகாப்பாக இல்லை, வீடுகளும் பாதுகாப்பாக இல்லை. அல்லாஹ் தாலா இந்த அநீதி இழைப்பவர்களை பிடிப்பதற்கான ஏற்பாட்டை விரைவில் செய்வானாக. அகமதிகளை தனது பாதுகாப்பில் வைப்பானாக. ரப்வாவிலும் இந்த மக்கள் பெரிதும் பார்வை செலுத்தி வருகிறார்கள், அதையும் அல்லாஹ் பாதுகாத்து வருவானாக. சில காலம் முன்பு துரூத் ஷெரீஃப் மற்றும் சில துவாக்களின் பக்கம் நான் கவனம் ஊட்டியிருந்தேன். அதன் பக்கம் பாகிஸ்தானின் அகமதிகளும் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். உலகின் ஒவ்வொரு அகமதியும் கவனம் செலுத்துங்கள். வங்காளதேசத்தின் அகமதிகளுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் தாலா அவர்களையும் பயங்கரவாதிகளின் தீங்கிலிருந்து பாதுகாத்து வைப்பானாக. சிரியாவிலும் இப்பொழுது புதிய அரசு வந்துள்ளது. அல்லாஹ் அங்கும் அகமதிகளை எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பானாக, தனது பாதுகாப்பில் வைப்பானாக. இவ்வாறே மற்ற நாடுகள் உள்ளன, ஆப்பிரிக்காவின் நாடுகள் உள்ளன. எல்லா இடங்களிலும் அல்லாஹ் அகமதிகளை தனது பாதுகாப்பில் வைப்பானாக. அதற்காக தானும் அதிகம் துவாக்கள் செய்வது ஒவ்வொரு அகமதி மீதும் கடமையாகும். உங்களுடைய நாடுகளுக்காகவும், பாகிஸ்தானுக்கு வெளியில் வாழும் பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானுக்காகவும், உலகின் பொதுவான நிலைமை மற்றும் போர்களின் சூழ்நிலைக்காகவும் துவாக்கள் செய்யுங்கள். அல்லாஹ் அதன் தீய தாக்கங்களிலிருந்து குற்றமற்றவர்களான அப்பாவிகளான ஒவ்வொருவரையும் பாதுகாப்பானாக. புத்தாண்டில் இந்த மக்கள் பெரிதும் கொண்டாடுகிறார்கள். பட்டாசுகள் பெரிதும் வெடிக்கப்படுகின்றன, வான வேடிக்கைகள் பறக்கவிடப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொருவரும் தனது மகிழ்ச்சியை மட்டும் பார்க்கிறார். மற்றவர்களின் வேதனை பற்றி அவர்களுக்கு உணர்வு இல்லை. ஏழை மக்கள், ஏழை சமுதாயங்கள், அநீதிக்குள்ளான மக்கள் ஆகிய அவர்கள் மீது ஆற்றல் பெற்ற சமுதாயங்கள் அவர்கள் மீது அணிதளித்து கொண்டே செல்கின்றன. அல்லாஹ் தாலா இந்த ஆண்டில் அந்த அனைத்து ஆற்றல்களின் திட்டங்களை, ஆற்றல் பெற்ற சமுதாயங்களின் திட்டங்களையும் மண்ணோடு மண்ணாக்குவானாக. அல்லாஹ்வின் ஓரிறைமை உலகில் நிலை பெறுவதை நாம் காண்போமாக. அல்லாஹ் நமக்கும் இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. Alhamdulillah, alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.